ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல நாம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நாம எல்லோரும் பலமடைஞ்சு இந்த உலகத்துல எல்லா சவால்களையும் மேற்கொண்டு நாம எப்போதுமே வெற்றி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். God wants us to be triumphant in all situations and overcome all challenges in life and come out victorious. This is the intention of God. This is the purpose of God. இதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கையாக ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது என்று நாம சொல்ல முடியும். So for this month I want to share with you 1 Corinthians chapter 8 verse 3. இந்த மாதத்திற்கு நான் உங்களிடத்திலே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அதன் பின்பு நான் தமிழிலும் உங்களுக்கென்று நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்திலே, But whoever loves God is known by God. Whoever loves God is known by God. The person who loves God is known by God. தமிழ்ல, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். Hallelujah, praise the Lord. It's a great encouragement to know that if we love God, we are known by God. இது ஒரு பெரிய உற்சாகமான ஒரு காரியம். நாம ஆண்டவரை நேசிக்கும் போது நாம் ஆண்டவரால் அறியப்பட்டிருக்கிறோம், அறியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். This is a great encouragement. First of all, இது ஒரு பெரிய உற்சாகமான ஒரு வார்த்தை. First of all, I want to place this verse in the context of whatever is being said here in this passage. இந்த வேத பகுதியில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சூழல்ல இந்த வசனத்தை நான் முதலாவது வைக்க விரும்புகிறேன். Because unless we understand a Bible text in light of the context, we won't be able to understand the full meaning of the text. நாம ஒரு வேத பகுதியை அதனுடைய சூழலின் வெளிச்சத்தில் வைத்து ஆய்வு செய்து பார்க்கவில்லை என்றால் அந்த வேத பகுதியினுடைய முழு அர்த்தம் நமக்கு தெரியாமல் போய்விடும். உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியாமல் போய்விடும். The Bible says here, whoever loves God is known by God. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். So what is the context of this passage? இந்த வேத பகுதியினுடைய சூழல் என்ன? We should always look at the literary context. Literary context means the text, the verses before and after the particular verse we want to read and understand. அதாவது இலக்கிய சூழல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்க இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்க அந்த வசனத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் பின்பாக சொல்லப்பட்ட காரியங்களை நாம வாசித்து புரிந்து கொள்வது. The next context is historical and cultural context. நாம அடுத்ததாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணியையும் நாம போயிட்டு ஆய்வு செய்து பார்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Where can we go to understand the historical and cultural context? நாம வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணியை அறிந்து கொள்வதற்கு நாம எங்க போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, sometimes it's mentioned there in the Bible. சில வேளைகள்ல இது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பின்னணி. But many times we need to go into the history. We need to read extra biblical stuff to understand the historical and cultural matters, cultural backgrounds. நாம சில வேளைகள்ல பைபிள்ல இருக்கும், சில வேளையில பைபிள்ல இருக்காது. எனவே நம்ம அதாவது சில புஸ்தகங்களை வாசித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Okay, now as we look at chapter 8, let's not talk about the historical and cultural background now. Let's stick to the Bible now. Let's stick to what the Bible says. நாம இப்ப வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணி பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப இங்க பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்ப்போம். First, when Paul is starting off with this chapter, the chapter divisions were all made by people, not by God. இந்த அத்தியாயத்தினுடைய பிரிவுகள் எல்லாமே மனுஷங்க தான் உருவாக்குனது, ஆண்டவர் உருவாக்கவில்லை.
So நான் இத ஸ்டார்ட் பண்ணும்போது, அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது, இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, when Paul is starting this topic, he begins this way. Now about food sacrifice to idols. இங்க பவுல் வந்து இந்த டாபிக்கை, இந்த தலைப்பை, இந்த கருத்தை சொல்வதற்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். Then he says, we know that we all possess knowledge. We know that we all possess knowledge. நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. But knowledge puffs up while love builds up. அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். Then those who think they know something do not yet know that they ought to know. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றை அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. Then Paul says, the one who loves God is known by God. The person who loves God is known by God. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பவுல் சொல்கிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன், தேவனை எவன் அன்பு கூறுகிறானோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். Okay, I want you to read this passage later after the service is over. இந்த passage முழுவதுமாக நீங்க வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆராதனை முடிந்த பின்பு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது. See, there are long passages that talk about eating food that is offered to idols. நிறைய ஒரு நீண்ட பகுதிகள் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிடுவது குறித்து பேசுகிறது. If you look at chapter 1 Corinthians chapter 8, Paul is talking about food offered to idols. Then if you come to chapter 10, again Paul is talking about food offered to idols. But Paul is talking about different situations in which people eat food offered to idols. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8வது அதிகாரத்திலையும் பவுல் வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை குறித்து அவர் பேசுகிறார். 10வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அவர் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை குறித்து அவர் பேசுகிறார். ஆனா இந்த 8வது அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் பல்வேறு சூழல்களிலே விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை புசிப்பது குறித்து அவர் பேசுகிறார். I identify at least 3 situations in which people eat food offered to idols. Based on chapter 8 and 10. Chapters 8 and 10. 8வது மற்றும் 10வது அதிகாரத்தை வச்சு நாம ஒரு 3 சூழல்ல விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதை குறித்து பவுல் சொல்வதை நாம இங்க பார்க்கலாம். முதலாவதாக 8வது அதிகாரம். First of all, in chapter 8, Paul is generally talking about eating food sacrificed to idols. But at the same time, he says in verse number 10, for if someone with a weak conscience sees you with all your knowledge eating in an idol's temple, won't that person be emboldened to eat what is sacrificed to idols? இங்க 10வது வசனத்துல 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 10வது வசனத்துல, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ஓகே, சோ இந்த இடத்துலயே எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகத்தினுடைய கோவில்ல சாப்பிடுறதுதான். ஆனா எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கிறது என்றால், there is no denying that the context of eating food even here in chapter 8 is in an idol's temple. இங்கேயும் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலையும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது ஒரு கோவில்ல சாப்பிடுறது தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. But Paul is talking about this. Let me tell you briefly what he is telling. இங்க ரொம்ப சுருக்கமாக இங்க பவுல் என்ன சொல்றார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Paul is telling
See, the idols are nothing. விக்கிரகங்கள் ஒன்றுமே கிடையாது. There is only one God and there is no one else. ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், வேற யாருமே தேவர்கள் கிடையாது. அவர் யார் அப்படின்னா, the one who created everything. அவர் யாரு? எல்லாவற்றையும் படைத்த தேவன் தான். So if you eat the food offered to idol, it's nothing. It's not going to, hurt you. It's not going to harm you. If you don't eat also, it's not going to, harm you. Food is not something that's going to bring you closer to the Lord or take you away from the Lord. நீங்க ஒரு விக்கிரகம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். இது வந்து இந்த விக்கிரகம் வந்து கடவுள் கிடையாது. நீங்க ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறீங்க அப்படின்னா அதனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா விக்கிரகங்கள் வந்து ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடு வந்து ஆண்டவர்கிட்ட நம்மள நெருங்கி கொண்டு போறதும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட வந்து தூரமா ஆக்குறதும் கிடையாது. இது ஒண்ணுமே கிடையாது. பட் if a weak brother is with you, meaning let's say a reason to believe, இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்த ஒருத்தர் இருக்கிறார், இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் வந்தவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். When you eat the food offered to idols, then his conscience will be, hurt. நீங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவருடைய மனசாட்சி எது குத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா they just came out of all of that. இப்பதான் எல்லாத்துல இருந்து அவங்க வெளில வந்தாங்க. They are still accustomed or used to, looking at the food offered to idols as something which is bad. They have come out of it. இப்ப விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு வந்து கெட்டது, விக்கிரகங்களுக்கு பக்கத்திலே போக கூடாது அப்படிங்கிறது இருந்தா அவங்க வந்திருக்கிறாங்க, அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க. அப்ப நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா if you eat the food offered to the idols, then they will be hurt. That's what Paul is saying. So Paul is saying don't eat because you are going to be a stumbling block to a weak brother because he is not strong. நீங்க ஒண்ணுமில்லப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விக்கிரகம் அது ஒண்ணும் இல்ல, இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பிரதருக்கு போயிட்டு அந்த பிரதருக்கு நீங்க ஒரு தடைக்கெல்லாம் மாறுறீங்க. அதனால நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும். So, but at the same time, there is another thing that can happen. If you go to a temple, idol's temple, and eat there, the recent believers also can go back to that, or can go back to the way of worshiping before. நீங்க ஒரு கோவில்ல போயிட்டு அங்க உட்கார்ந்து அங்க படைக்கப்பட்ட உணவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வீக் பிரதர், பலவீனமான சகோதரரோ சகோதரியோ அவங்க என்ன செய்வாங்க, மறுபடியும் அந்த டெம்பிளை நோக்கி போயிட மாட்டாங்களா, தைரியமா போயிட மாட்டாங்களா? சோ அதனால அவங்க சரியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருங்க சொல்றாரு. So Paul is saying be careful in your conduct till they become strong because they are very weak. That's very important. That's why Paul says, you have to, we know you have knowledge. We know that idols are nothing. But because of love for your weak brothers, you have to be careful not to become a stumbling block to them. So நீங்க உங்க வீக்கான உங்களுடைய பலவீனமான சகோதரருக்கு ஒரு தடைக்கெல்லாம் மாறிடாம இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய அன்பினால அவங்களை நீங்க பொறுத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி மக்கள் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரிந்தியன் சர்ச் ஆல்வேஸ் எலவேட்டட் நாலேஜ். கொரிந்து சபை வந்து எப்போதுமே நாலேஜை வந்து ரொம்ப ரொம்ப தூக்கி பிடிச்சிச்சு. நாலேஜ் ஆஃப் காட், நாலேஜ் ஆஃப் எவ்ரிதிங், தி ரியாலிட்டி, வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஆண்ட கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு தத்துவம் அல்லது ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள இருந்தது. So the ones who eat the food at an idol's temple, they thought were more matured or more knowledgeable. இந்த விக்கிரகத்தினுடைய கோயில்ல போயிட்டு இந்த விக்கிரகம்லாம் ஒண்ணும் இல்ல, கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறவங்க ரொம்ப அறிவு பெற்றவங்க, அப்புறம் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவங்க,
அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க. ரொம்ப அறிவு பெற்றவங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இவங்க ஐயோ வேண்டாம் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றவங்க அறிவற்றவர்கள், அவர்கள் வந்து ஒன்னும் தெரியல, இன்னும் முதிர்ச்சி அடையல அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க. So this knowledge actually established their status. இந்த knowledge, இது ஒண்ணுமில்ல, அது ஒண்ணுமில்ல, இதெல்லாம் ஒண்ணுமில்ல, இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறவங்க, இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ், அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நாலேஜ் வந்து, இந்த அறிவு வந்து அவங்களுக்கு அந்தஸ்து நினைச்சாங்க. பட் Paul is saying knowledge puffs up. Dry knowledge only puffs up. Knowledge only kind of context puffs up. அதாவது அறிவை மட்டும் வச்சு நான் ஒரு காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறது என்றைக்குமே இருமாப்பாக முடியும். ஆனா அதோட நீங்க அன்பையும் சேர்த்து நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அது வந்து மற்றவர்களை கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன குழந்தை, if I walking a small child, I need to go keeping pace with a child. அந்த சின்ன பிள்ளையோட நான் சேர்ந்து தான் நடந்துட்டு போகணும். அந்த சின்ன பிள்ளை எவ்வளவு வேகமா போதோ அப்படிதான். இல்ல நான் ஓட முடியும், என்னால செய்ய முடியும், நீயும் ஓடு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முடியாது. அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் என்ன செய்யும், அது ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா பாக்குறோம். So just because I know how to run faster than the child, that knowledge itself doesn't make me mature. நான் இந்த பிள்ளைய காட்டிலும் நான் அதிகமாக நான் ஓட முடியும் அப்படின்ற அந்த காரியம் மட்டுமே என்னை வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்தவனாக வைக்கவில்லை. But the knowledge that I need to understand the child's speed and strength and everything, and then go with the child and train the child to become matured and strong, that is mixed with love. நான் ஒரு சின்ன பிள்ளையுடைய பலவீனத்தை பார்த்து அதனுடைய வேகத்தை பார்த்து அதை நான் ட்ரெயின் பண்ணி நல்லா ஓடுற வரைக்கும் நான் அதோட பொறுமையா இருந்து அதை நடத்திக்கிட்டு போனேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய முதிர்ச்சியை காண்பிக்கிறது. அந்த நாலேஜ் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்போடு கலந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. சோ பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு, அதாவது அப்கோர்ஸ் ஐடல்ஸ் ஒண்ணுமே கிடையாது, விக்கிரகங்கள் ஒண்ணுமே கிடையாது, தேவன் ஒருவர் தான். நீங்க சாப்பிட்டதுனால ஒண்ணு வரப்போறது இல்ல, சாப்பிடறதுனால இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க மற்றவங்களுக்கு இடலா இருக்காதீங்க. உங்க அந்தஸ்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அந்தஸ்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நிலை, your spiritual standing, your spiritual status is not determined by all this eating food that's offered to idols, or doing something which is kind of which may seem to be very courageous thing, but maybe a stumbling block to somebody. நாம ஒரு காரியத்தை செய்வது, நீங்க அறிவோடு செய்யலாம், புரிஞ்சு செய்யலாம். நீங்க செய்யற ஒரு காரியம் வந்து ரொம்ப தைரியமான ஒரு காரியமாக இருக்கலாம், உங்களுடைய அறிவை வெளிப்படுத்தும் காரியமாக இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அந்தஸ்தையோ அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய நிலையவோ அது நிர்ணயிப்பது இல்லை. எது நிர்ணயிக்கும் அப்படின்னா, நீங்க அன்போடு மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பலவீனத்தை அறிஞ்சி அவங்களோட பழகி அவங்கள மேல கொண்டு வர்றதுதான் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, it's not how much you know, but it's about how much God knows. நீங்க எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் என்பது அல்ல, ஆண்டவர் உங்களை எவ்வளவு அறிந்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றார். Then how can God know you? அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி அறிந்திருக்க முடியும்? When you love God, நீங்க தேவனை அறியும் போதுதான் ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. So Paul says as the summary of the whole thing, right in the beginning, the whole discussion, இந்த முழு கலந்துரையாடலுடைய ஒரு சுருக்கமாக முதல் 3 வசனங்களிலேயே சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனில் அன்பு கூறுகிறன் எவனோ அவன் தேவனால் அறியப்படுவான். உங்களுடைய it's not your knowledge, it's not how much you know, but it's how much God knows. And how do you know that God knows? You can be sure that God knows you because you love God. இங்க பவுல் சொல்றாரு, இங்க உங்களுடைய அறிவு கிடையாது, ஆனா ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருக்கிறாரா அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எப்போ உங்களை அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆண்டவர் அன்பு செலுத்தும் போது அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
Similarly, just as we love God, we need to love others, especially those that are weak. நாம ஆண்டவர் அன்பு செலுத்துவது போலவே பலவீனத்துல இருக்கிறவங்களை நாம அன்பு செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. சோ ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள் யாரோ அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதாவது விக்கிரகத்துக்கு சாப்பிடுறதோ, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுறதோ சாப்பிடாததோ அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனா நாம யாருக்கும் தடையாக இருந்து விடக் கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Let me share with you two other situations in which Paul talks about food offered to idols, and then come back to you again. Briefly, I'm going to share with you. சுருக்கமாக இன்னும் அந்த ரெண்டு காரியங்கள், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதை குறித்து இங்க பேசுறாரு. அது குறித்து நான் பேசிவிட்டு திரும்ப நான் அந்த வசனத்துக்கு சீக்கிரமாக நான் வர இருக்கிறேன். நீங்க 10வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 10வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க நான் கேட்கிறேன். 10வது அதிகாரத்துல chapter 10 verses 14 through 18 or 22, there Paul is directly saying that participating in a worship service in a temple and eating idol is completely prohibited. இங்க 14வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 10வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல ஒரு கோவில்ல போயிட்டு அங்க பூஜையில பங்கு பெற்று அங்க பண்டிகையில பங்கு பெற்று அங்க சாப்பிடுவது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறது நிச்சயமாக தடை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அங்க பண்ணிட்டு, அதாவது after participating in the worship, how can you come and participate in the communion அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க கம்யூனியன்ல நீங்க திருவிருந்துல பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க அங்க அதுல பங்கு பெற்றுட்டு வரீங்க, எப்படி அதை செய்ய முடியும்னு சொல்றாரு. Because the one who eats the food that's offered to the idols is participating in communion with the idols. அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறவர்கள் அந்த விக்கிரகத்தோடு கூட அவர்கள் ஐக்கியப்படுகிறார்களே என்று சொல்வதை பார்க்கிறோம். நல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு 10வது அதிகாரம் 1 Corinthians chapter 10 verses 14 through 22. And the third situation is chapter 23 through verses 23 through 30. நீங்க 23ல இருந்து 30 வரைக்கும், ஈவன் 11வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் கூட நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, this is what Paul is saying. If somebody calls you to his house and then offers you food, doesn't say anything, just eat. That's what he says. நீங்க ஒருத்தர் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு, அவர் விசுவாசி கிடையாது, அவரு உங்களுக்கு சாப்பாடு தராரு, அவர் எதுவுமே சொல்லலாம் அப்படின்னா நீங்க சும்மா சாப்பிடுங்க அப்படி நீங்க கேட்க வேண்டாம். நீங்க இது ஆஃபர், இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டுச்சா அப்படி இப்படி எல்லாம் கேட்க தேவையில்லை, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா விக்கிரகம் ஒண்ணுமே கிடையாது, அது ஒண்ணும் உங்களை செய்ய போறது இல்லைன்னு சொல்றாரு. அடுத்தது மார்க்கெட்ல, if food items are meat market, for example meat market, he's talking about in verse number 25, நீங்க மீட் மார்க்கெட்லயோ அல்லது இறைச்சி கடையிலயோ அல்லது வேற எந்த கடையில எது வித்தாலும் நீங்க எடுத்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்க கேள்வி கேட்காம, உங்களுடைய மனசாட்சி கேள்வி கேட்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹலால் ஃபுட்டா, அந்த ஃபுட்டா, இந்த ஃபுட்டா, இதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க வாங்கி சாப்பிடுங்க. because the extra sacrifices were all sent to the shops in the Roman Empire, especially in Corinth and few other cities. The extra items of the sacrifices were all sent to the shops to be sold. அங்க உள்ள இந்த விக்கிரக ஆராதனையில பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா கடைகளுக்கு அனுப்பிச்சு அவங்க விற்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சமயபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, நான் அடிக்கடி நான் போயிருக்கிறேன். சமயபுரம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க பாத்தீங்கன்னா சில வேளை கடையில விற்கிற தேங்காய் எல்லாமே கோயில இருந்து வந்த தேங்காயா தான் இருக்கும். ஏன்னா எத்தனை தேங்காய் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ கோயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அந்த தேங்காய் அப்படியே ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அதாவது விற்பாங்க. சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்முடைய மனசாட்சி குறித்து எந்த கேள்வியும் கேட்காம நீங்க வாங்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ஃபுட் ஆஃபர் டு சாக்ரிஃபைஸ் சொன்னா என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் தீபாவளிக்கு அவங்க கூப்பிடுறாங்க, சாப்பாட்டுக்கு இவங்க கூப்பிடுறாங்க, நம்ம போலாமா?
போய் சாப்பிடுங்க. இல்ல ஏதோ பண்டிகைக்கு அவங்க ஒருத்தங்க எங்க வீட்டுல சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடுங்க. அது படைக்கப்பட்டதுன்னு சொன்னா நீங்க சாப்பிடாதீங்க. படைக்கப்பட்டதுன்னு சொன்னா சாப்பிடாதீங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் படைக்கப்படல, நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் சிலர் என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. இப்படி இந்த மூன்று சிச்சுவேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பட் இதுல எல்லாத்துலயுமே என்ன தெரியுமா, இன் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் வாட் கவுண்ட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி நம்முடைய அதாவது நெல்லை ஜெபராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நெல்லை ஜெபராஜ் அப்படின்னு ஒரு மூத்த ஊழியக்காரர் இருந்தார். அவரு ஒரு மெசேஜ்ல இப்படி சொன்னார். அவர் நடந்து போயிட்டே இருப்பாராம். நடந்து போகும்போது வழியில மந்திரிச்சு இந்த எலுமிச்சை பழம் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப ஏழையா இருந்தார் ஊழியத்துல. அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு என்னது எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுவாராம். சோ அத யாராவது கேட்டாங்கன்னா, ஓ அது எப்படி அப்படின்னு, அது ஒண்ணுமே கிடையாது, அதுல ஒண்ணுமே சக்தி கிடையாது. அவர் எடுத்துட்டு போயிட்டு என்னது அவரு சாப்பிடுறாரு. ஒருவேளை இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அதே வேளையில வேற யாராவது அவரோட ஒரு இப்பதான் ரட்சிக்கப்பட்ட சகோதரர் வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், கூட இருக்கிறாருன்னா, ஒருவேளை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் எடுத்திருப்பாரு. இல்ல அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எடுக்காம போயிருக்கலாம். சோ இங்க பவுல் சொல்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அந்தஸ்து, your spiritual status, your spiritual maturity is not determined by your knowledge. It's determined by how much God knows you. உங்களுடைய நம்முடைய ஆவிக்குரிய நிலை அல்லது அந்தஸ்து வந்து நாம எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அல்ல, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அறிஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ anyone who loves God is known by God. தேவனை அறிகிற, தேவனை அன்பு செலுத்துகிற எவரும் அவர்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் மிக தெளிவாக சொல்லுது பார்க்கிறோம். The same way, when we know people, when we have relationship with people, when we conduct ourselves with other people, we need to love people. That's very important. நாம மற்றவங்களோடு கூட சேர்ந்து நடந்து கொள்ளும் போது, அவங்களோடு கூட உறவு கொள்ளும் போது, ஐக்கியம் கொள்ளும் போது, நாம அன்பில் ஐக்கியம் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு சோதனை நீங்க பண்ணி பாருங்க. இன்னைக்கு நானும் பண்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். This is the experiment. What is that? ஒருத்தருடைய பிரச்சனைய நாலேஜ் வச்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. நாலேஜ் வச்சு புரிஞ்சுக்கிட்டு, சும்மா பியூர் நாலேஜ், தியரிட்டிக்கலி யூ ஆர் கரெக்ட். நீங்க இது தப்பு பிரதர், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு, அது உண்மைதான், நாலேஜ் படி அதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க கரெக்ட் தான், அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல when you look at that person with love plus knowledge, when your knowledge is mixed with love, உங்களுடைய அறிவு அன்போட கலந்து இருக்கும்போது நீங்க என்ன சொல்வீங்க, நீங்க உட்கார்ந்து பேசுவீங்க, அப்புறம் அவங்களுக்கு அன்பை காண்பிப்பீங்க, அப்புறம் அவங்க எப்படி வாழ முடியும்னு சொல்லுவீங்க. instead of saying when they will die, you will say how they can live, எப்படி அவங்க வாழ முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவீங்க, அவங்கள உற்சாகப்படுத்துவீங்க. அப்புறம் எப்படியாவது அவங்க மெச்சூர்ட் ஆகி உங்க நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க. உங்களை மாதிரியே மெச்சூர்டா வரணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கண்டம் பண்ண மாட்டீங்க. நம்ம கண்டம் பண்ண மாட்டேன், நானும் கண்டம் பண்ண மாட்டேன். ஆனா நான் புரிஞ்சுக்குவேன் அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். நம்ம புரிஞ்சுக்குவோம், ஆனா ஒருவேளை அது சரின்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். So Paul says, if you understand people with love, if you understand people with love, God will understand you with love. If you know people with love, God will know you with love. If you love God, then you will be known by God. The greatest status in our spiritual life is that we are known by God. நமக்கு ஒரு பெரிய நிலை, ஆவிக்குரிய நிலையிலேயே பெரிய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நிலை என்று சொல்லி நான் பாக்குறேன். When I keep reading books after books,
related to many topics in the Bible. பைபிளை பற்றி பெரிய பெரிய டாபிக்ஸ், நிறைய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் போது I think, will I be able to read all these books before I die? Because there are so many books. நிறைய புத்தகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. சோ நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த புக்ஸ் எல்லாத்தையும் வாசிப்பேனா அப்படின்னு கூட நான் சொல்ல, எல்லா புக்ஸையும் நான் வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு வரும். சில வேளை லைப்ரரிஸ்க்குலாம் போகும்போது, wow, super, all these books, how are we going to read all these books? If I'm a computer, I can just imbibe all knowledge அப்படின்னு சொல்லிட்டு கூட வரும். அதாவது லைப்ரரியில போயிட்டு புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த புக்ஸோட நாலேஜ் எல்லாத்தையும் அப்படியே சல்லுன்னு அப்படியே இழுத்துக்கிற மாதிரி, உள்ள இழுத்துக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்லாம் நமக்கு யோசனை வரும். பட் this is very, very simple. This is not about how much we know. This is about how we practice what we know. இது எவ்வளவு நமக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது, நாம தெரிஞ்சதை எப்படி பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். How do we practice what we know? நமக்கு தெரிஞ்சதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றோம்? with love. அன்பினாலேயே என்ன செய்றோம்? நாம அதை பிராக்டிஸ் பண்றோம். சோ அன்பினால பிராக்டிஸ் பண்ணி, if we find a weak brother, we need to strengthen him. If we find somebody faltering, we need to somehow help him up. அந்த மாதிரி யாராவது அப்படியே தடுக்கி கீழே விழுகிறாங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது நம்ம தூக்கி விட வேண்டும். ஒரு சகோதரர் போராட்டத்துல இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு அப்படின்னா அவரை எப்படியாவது நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸ்ட்ரெங்தன் பண்ண போகும்போது நாம அவர்களை புரிந்து போவது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் இஸ் a reflection of God. அது தேவனுடைய ஒரு புரிதல், தேவனுடைய அன்பு என்று பார்க்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியம். People will tell me, even some young people have raised this question to me. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, சில வாலிபர்கள் கூட இந்த கேள்வியை என்கிட்ட எழுப்பி இருக்காங்க. How can God send the Israelites into the promised land and destroy all the people? Or how can he tell the Israelites to destroy all the people, adults and children, infants, everyone? எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்குள்ள அனுப்பி அங்க உள்ள எல்லா மக்களையும் கொல்லும்படியாக, அழிக்கும்படியாக சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் when if you look at the time gap between the promise that comes to Abraham about the promised land and then the conquest of the promised land, we see almost 700 to 800 years, ஒரு 700-800 வருஷங்கள் நிச்சயமாக அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவர்களை தண்டிக்கிறார். ஆனா இந்த 700 வருஷம் 800 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they involved in all kinds of sins. எல்லா விதமான பயங்கரமான பாவத்துல அவங்க ஈடுபட்டாங்க. அது மட்டுமல்ல, they sacrificed their own children to their gods. அப்ப அவங்க தன்னுடைய பிள்ளைகளையே கடவுள்களுக்கு அவங்க பலியாக கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். எத்தனை ஜெனரேஷன்ஸ் கொடுத்தாங்க, எத்தனை சந்ததிகளுக்கு கொடுத்தாங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான சந்ததி கொடுத்தாங்க. ஒரு சந்ததி கூட என்ன செய்யல, ஐயோ நம்முடைய பிள்ளைகளை பலியிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு வரவே இல்லை. That is why God is sending the Israelites to punish the people who committed sins. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எதுக்கு அனுப்புறாரு அப்படின்னா, பாவம் செஞ்சவங்களை தண்டிப்பதற்காக. But if you read the Bible, did they destroy all the people? No. அவங்க எல்லோரையும் அழிச்சாங்களா? இல்ல. Did God again come and tell them destroy? No. அப்படி விட்டுட்டார். அது எதை காண்பிக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய அன்பு. வீக்கானவங்க, பாவம் செய்யறவங்க கூட எவ்வளவு அவங்களோட எவ்வளவு காலம் ஆண்டவர் பொறுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கிறது அருமையானவர்களே. இன்றைக்கு for this month, this is what the Lord tells us. This is what we are going to emphasize. இந்த மாதத்துக்கு நாம இதைதான் நம்ம
வலியுறுத்த போகிறோம். பட் whoever loves God is known by God. யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார்கள். The overall theme for our church for the whole year is take charge. நம்முடைய சபைக்கு இந்த முழு வருஷத்திற்கும் இருக்கிற அந்த கருப்பொருள் என்னன்னா டேக் சார்ஜ், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருப்பொருள். அதுல நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்டிக்கொண்டே வருகிறேன், ஒவ்வொரு கருத்தாக நான் கட்டிக்கொண்டே வருகிறேன். ஐ எம் building one thought, one theme on another, so that we can have a string of thoughts that can actually bless us or help us in the see how we can take charge of the earth. இந்த உலகத்தை நம்ம எப்படி ஆண்டு கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு பொருளாக நான் அப்படியே கட்டிக்கொண்டே வருகிறேன், ஒன்றின் மேல் ஒன்றாக. அது நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். இந்த மாதத்துல என்ன பார்க்கணும்னா டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய சுய அடையாளத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் யுவர் நாலேஜ், இட்ஸ் நாட் somebody else who is going to determine your identity. உங்களுடைய அறிவோ அல்லது மற்றவங்க நீங்க யாரு என்பது நிர்ணயிப்பது அல்ல. Are you known by God? நீங்க ஆண்டவரால் அறியப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. Does God know who you are? நீங்க யார் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. Has God recognized you? ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாரா? அதுதான் கேள்வி. If God has recognized you, if God has known you, if God has understood you, ஆண்டவர் உங்களை புரிஞ்சிருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார் என்றால், ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார் என்றால் அது நமக்கு போதும். எப்ப அது நடக்கும் அப்படின்னா ஆண்டவரை அன்பு கூறும்போது. பலவேளை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மக்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். நீங்க நான் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். யாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆண்டவர் புரிஞ்சுக்குவாரா? ஆண்டவர் புரிஞ்சா எனக்கு போதும். அதனால நம்ம யாருக்கும் நம்மள மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தெளிவா நம்ம காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதையெல்லாம் நம்ம சண்டே மெசேஜஸ்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி மற்றவங்க அறிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சரியா நம்ம செய்யறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் சண்டே மெசேஜஸ்ல பார்க்க போறோம். பட் டுடே இஸ் த ஃபவுண்டேஷனல் தாட். இன்றைக்கு நான் கொடுக்கிறது அஸ்திபார தாட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை அன்பு கூறுவோம் என்றால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய விஷயம். அதுல நம்ம சந்தோஷமா இருப்போம். பலவீனர்களுக்கு நம்ம உதவி செய்வோம். கீழே விழுந்தா மக்களை நம்ம தூக்கி விடுவோம். பலவீனமா இருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாம புரிஞ்சு நடந்துக்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன்.